இங்கே நிறைய பேருக்கு முன்னால் லவ் இருந்துச்சு, சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் யாருக்காவது நான் வந்து லவ் பண்ணுறேன் தான், இது வரைக்கும் வீட்டில் சொல்லலை, ஆனால் இந்த ஸ்டேஜில் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன், யாராக இருக்கீங்களா? ஓகே, மேலே கொடுங்க. பயப்படாதம்மா. பயப்படாதம்மா. என் தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அவங்க நினைக்கிறாங்க. ஓ, அங்கே தான் விட்டுட்டேன், ஆனால் உங்ககிட்ட விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு லவ் மேரேஜ். என்னடா அது? லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லலை. அவங்க தெரியுமா? தெரியாது சார். யாருப்பா அந்த பொண்ணு? அவங்க என் கூட தான் படிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்குன்ட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு நல்ல பொண்ணாக இருக்கணும், அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகணும், அவங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது. அந்த மாதிரி பொண்ணு தான் நான் லவ் பண்ணுறேம்மா. உங்கள் ஆளை உங்கள் அம்மா பார்த்துருக்காங்களா இல்லையா? பார்த்துருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அவங்க கூட ஜாலியாக பழகிருக்காங்க. பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு? இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? தெரியும் சார், தெரியும் சார். தெரியுது. சரி, இப்போ என்ன பதில்? நோ சார். நோ. ஆமாம் சார். ஒய் சார்? சார் இருந்தாலும் நாங்கள் சாக்குலேருந்து வெளியே வர மாட்டேங்குது, வார்த்தையே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் சார். நான் லவ் பண்ணிட்டு அந்த நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் பார்க்குற பொண்ணு இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கல்ல. இப்போ நீங்கள் லவ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் தானே சொல்லியிருப்பாங்க? எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை சார். எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கலை என் கல்யாணம். எப்படி ஏன் கல்யாணம் பண்ணீங்க? ஆனால் எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்கல. ஆனால் என் பிள்ளைங்க நான் சொல்கிறது என் பிள்ளைங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து சார் எங்கள் அப்பாவும் அவங்களும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுனே இருப்பாங்க சார், லவ் மேரேஜ் பண்ணிட்டு. அதுமாரி நாங்கள் சண்டை போட்டுனே இருக்க போகிறோம் லைஃப் லாங். அவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டார் சார், உண்மையான காதலாக இருந்தால் சொல்லு, உசுரை கூட தரேன்னு சொல்கிற மாதிரி. உங்கள் அப்பா பேர் ஷாஜகானா? அவர் விஜய் ஃபேன் சார். அவர் வந்து நீ லவ் பண்ணிப்பா. ஆனால் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேறாங்க. லவ் மேரேஜ்லாம் வந்து வேணாப்பா, நான் பார்க்குற பொண்ணாக இருந்தால் நான் நுணுக்கமாக பார்ப்பேன், என்னென்ன பண்ணோம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா குடும்பத்தை ஆகிற பொண்ணா பார்ப்பேன். நீ பார்க்குற பொண்ணா இருந்தால் திடீர்னு வந்து அந்த பொண்ணு ஒத்து போகாது, தண்ணி கொடுத்துரும் போகணும், அப்படி இப்படி எதுனா சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பயம் சார். ஆனால் அந்த மாதிரி நடக்கலாமா? உங்கள் கூடயே இருக்கிறேன், கல்யாணம் ஆகிட்டு உங்கள் கூடயே இருக்கிறேன், நல்லா பார்த்துக்கிற பொண்ணா இட்டுன்னு வரேன், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அவர் கேட்பாரு, நீங்கள் சொல்லுங்க. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையா ராஜா? அவங்க லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். நாளைக்கு எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல, என் பையனை இட்டுனே தனியாக போயிடுவாங்க. அப்போ நாங்கள் இத்தனை வருஷமாக வளர்த்ததுக்கு நாங்கள் அர்த்தம் இல்லாத போயிடல சார். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து பேசுவோம். இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வருது, இப்போவே அந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அதை ஜட்ஜ் பண்ணி அதை வச்சு கல்யாணம் இப்போ வந்து எல்லாமே நல்லா தான் சார் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வருது, அடிக்கடி உங்களுக்கும் தெரியும், பழக்கம் இருக்குங்கிறீங்க. அந்த பொண்ணோடைய கேரக்டரையே இப்போ இருந்து பின்னால் மாறிடும் அப்படின்னு நம்புறீங்க. அரேஞ்ச் மேரேஜில் அப்போ தான் பொண்ணை பார்ப்பீங்க, கூட போனால் 2 சொந்தக்காரர்கிட்ட விசாரிப்பீங்க, அவ்வளோதானே. அப்போ அந்த பொண்ணு நினச்சா நடிக்கலாம் தானே? அத்தை சொல்லிங்க அத்தை, ஓகே அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிறத நடிக்கலாம் தானே, அதுக்கப்புறம் மாறலாம் தானே. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க ரெடியாக இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கே வருது, உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு பிள்ளையை நம்ப மாட்டீங்களே, ஏன்னு கேட்குறேன் சார். வரும்போது எல்லாம் நல்லா தான் சார் வருவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் நடிக்கலாம் தானே? அரேஞ்ச் மேரேஜ் நடிக்க முடியாது சார். ரெண்டு ஜென்ன சொல்ல போச்சு. அந்த பொண்ணை நீங்கள் ஒரு 2 தடவை பார்ப்பீங்களா, கூட 2 வீட்டு விசாரிப்பீங்க, அவ்வளோதானே சார். அரேஞ்ச் மேரேஜில் நடிப்பாங்க, கண்டிப்பாக நடிக்காமல் இருக்க மாட்டாங்க. பட் என்ன ஆகும்னா அந்த நடிப்பை தொடரணும்னு நினைப்பாங்க. திணிசா வரீங்க. இல்லைங்க சார், இப்போ நாங்கெல்லாம் மேரேஜ் ஆகி வீட்டுக்கு போகிறோம், எப்படி இருந்தாலும் ஒரு நாத்தனார் வீட்டுக்கு வந்தால் இது ஒரு அது நடிப்பாங்களாம், ஆனால் தொடர்ந்து நடிப்பாங்க. ஆமாங்க சார். நூதனமான லாஜிக்லாம் சொல்றீங்க, எனக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. நீ கல்யாணம் ஆகும்போது எப்படி திங்க் பண்ணி பார்த்தாலும் நமக்கு லவ் மேரேஜ் தான் கஷ்டங்கிறது தான் தோணுது. அப்ப என்ன சொல்ல வர? அப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து கஷ்டம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லடா, லவ் அரேஞ்ச் மேரேஜ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அந்த இதுதான் ரூட். இப்போ எப்படி வந்து இப்படிதான் லைஃப் மண்டி போகணுங்கிறது ஒரு ட்ராக் போட்டு வச்சிருப்போம். நாங்களும் ட்ராக் போட்டு வச்சு தான் வந்து லவ் மேரேஜுக்கு வந்து ட்ராக் போட்டு வந்து அதுக்கு தெரியுது இப்படிலாம் இருக்கும், நாங்கள் இப்படிலாம் செட்டில் ஆகணும் அப்படிலாம் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார். லவ் பண்ணும்போதே நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண உடனே அவங்க எங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? அதை தான் நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. இப்போ நீ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்தில் நீ நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவ. அந்த பொண்ணு நீ வேணுங்கிறதுல நிறைய அட்ஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எப்படினாலும் இவன் நம்மளை விட்டு போக மாட்டா, இவங்க தான் இருப்பான் அப்படிங்கும்போது உங்களோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் வெளில வரும். அப்போ சண்டைகள் அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்காக வரன்னு கேட்டு போகிறீங்க, இல்லை யாரோ வரன்னு கேட்டு வராங்க. அவங்க பார்க்கும்போது பொண்ணு வீடு நல்ல வீடாக இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, அவங்க அப்பா அம்மா நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அதனால் இந்த வரனை எப்படியா அமைக்கணுங்காக சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்
என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கோங்களே, சங்கம் சமுதாயம் எல்லாருமே எதுக்காக நம்ம ஒரு இது போட்டு ரன் பண்றோம் லைஃபை. என்ன சங்கம்? இப்போ நம்மளே சொல்றோம் சார், இப்போ ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும். நீ வெளியில வரைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறோம், என்னாச்சு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டில் ஒரே சண்டைப்பா அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை நாமளே சொசைட்டிக்குள்ள கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸா இருக்கணுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ற இது வரும். அதை உடைக்கிறது தான் காதல் திருமணம். அதை உடைக்கிறது தான் காதல் திருமணமே. இது இந்த ஸ்டேட்டஸ் அதை உடைச்சு என்னப்பா எங்களுக்கு அவ்வளவு அசிங்கத்தை கொடுத்து நாங்க என்ன பண்ண இல்ல, போறோம்? ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்றதுனால அங்க வந்து அந்த ஜாதி ஸ்டேட்டஸ் வந்து உடையுது. அதே போல ஒரு ஏழை பணக்காரன் கல்யாணம் பண்றதுனால அந்த வர்க்கம் உடையுது. அதே போல வந்து மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றதுனால அந்த மத ஏற்ற தழுவு உடையுது. இதை உடைக்கிறதுக்கோசம் தான் காதல் திருமணம் பண்றாங்க. ஃபேமிலி ரன் பண்றதுக்காக பேசுறீங்க, இல்ல அரசியல் இது மாதிரி ஏதாவது போறியா? இல்ல, இதை உடைக்கணும்ன்றது ஆக்சுவலா நீங்க உன்னை காப்பாத்தணும்னு பேசினா அவன் உடைக்கணும்னு பேசதான் செய்வான். இல்ல. நீங்க எல்லாம் உன்னை காப்பாத்தணும், நீங்க அவனை உடைப்பேங்கிறான். அவங்க வந்து மேரேஜ் வரைக்கும் தான் நாங்க பாக்குறாங்க அவங்க லைஃப் வந்து நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு தான் நாங்க டிசைட் நீங்க அப்படி பண்றோம். இல்ல, நீங்க அவன் மேரேஜே எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா சார், ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லம்மா, நீங்க பேசிக்கா அவங்க சொன்ன பாயிண்ட் தான் தம்பி சொன்னாப்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எங்களுக்கும் கலாச்சாரம் இருக்கு, அந்த ஏஞ்சுக்கு வந்தாப்ல. அவர் சிம்பிளா ஜாதி தானே பிரச்சனை, உனக்கு ஜாதியை உடைக்கிறதா வேலைங்க. சார், நாங்க ஸ்டேட்டஸ்னு சொல்றது அங்க இல்லைங்க. இப்போ ஒரு குழந்தைய அவங்ககிட்ட கேளுங்க, அதை சொன்னாங்களான்னு. இல்ல எல்லாமே இன்க்ளூடட். ஓகே, நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க. மைக் கொடுங்க. என்ன சொன்னீங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா, இப்போ நம்ம ஒரு மேரேஜ்க்கு போறோம், அப்போ நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வராங்க. நம்மளை பத்தி பார்க்கும்போது அவங்க பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காஸ்ட் தானே, இது நீ ஒத்துக்கோ, இல்லன்னு சொல்லாத. அதான் தம்பி உடஸ்டாப்ல ஜாதி உடஸ்டாப்ல. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே காஸ்ட் தான். நீ அது இல்ல, நீ என்கிட்ட சொல்லி. நான் உனக்கு வந்து ஒரு ஹார்ட்லி ஸ்கூல்ல வந்து ஒரு 12 இயர்ஸ் நீ படிக்கிற, அந்த ஸ்கூல் எவ்வளோ நல்லா இருக்கணும், அதனால உன்னோட லைஃப் எவ்வளோ மாறணும் நான் பார்த்து செலக்ட் பண்றேன். ஒரு காலேஜ் நான் பார்க்குறேன், ஒரு ஹாஸ்டல் நீ எல்லாம் அப்படி நீ லைஃப் லாங் ஒரு இடத்துல இருக்கும்போது நான் எப்படி அதை நான் கண்டுக்காம இருப்பேன்? இல்லம்மா, இப்போ நீங்க சொல்றதுல ஒரு பேசிக்கான விஷயம் மிஸ் ஆகுது பாருங்க. நீங்க ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு போதுவான பக்குவம் கிடையாது. அப்போ எந்த ஸ்கூல்ல போகணும் அந்த பொண்ணால முடிவு பண்ண முடியாது. அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ட்ரெஸ் உனக்கு ஃபிட் ஆகுமா, இந்த ஷூ ஃபிட் ஆகுமா, அவங்களால முடிவு பண்ண முடியாது. நீங்க தான் முடிவு பண்ண முடியும். அப்போ வளர அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அம்மா நான் பார்த்துக்கிறேன், இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகணும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போக அவங்களே ஒரு முடிவு எடுக்க வருவாங்க. இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்து வராங்கன்னா அந்த முடிவுக்கு கண்ணை மூடிட்டு ஓகே பண்ணுங்கன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் அது என்னன்னு கன்சிடர் பண்ணுற இடத்துக்கு வரணும். நீங்கள் கன்சிடர் பண்ணுற இடத்துக்கே வராமல் நான் தான் உனக்கு ஷூ வாங்கி கொடுத்தேன், நான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் ஏன் உனக்கு மாப்பிள்ளை வாங்கி கொடுக்கூடாதுன்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் வீட்டில் பேசிக்காக ஃபஸ்ட்டு சொல்கிறது கேஸ்ட்டு தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு நம்ம ஸ்டேட்டஸ் அதெல்லாம் விட ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேஸ்ட்டை பார்க்குறாங்க. நம்ம சங்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளையே தான் பார்க்கணும், நம்ம சங்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி அது மூலியமா மாப்பிள்ளை தேடணும். அதுதான் அவங்க ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. நீங்க கூட சங்கம்னா ஏதோ முத்தமிழ் சங்கம் போல, கடைநிலை சங்கம் போல, மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்த்த சங்கம் போல வச்சேன். கடைசியா ஜாதி சங்கத்தை தான் சங்கம் இருக்கீங்க.